சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். எப்படி நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன்னா, வீண் மாயைகளை நிறுத்து, மாயான செயல்களை செய்கிறவர்களை நிறுத்து. உனக்கு அதை பார்க்கிறோம், உனக்கு இதை பார்க்கிறோம், உனக்கு அப்படி இருக்கும், நீ இப்படி இருப்ப என்று சொல்வதை நம்பாமல் அதை நிறுத்து. கர்த்தர் எனக்கு நல்லது செய்வார், கர்த்தர் எனக்கு நன்மையானதை செய்வார், கர்த்தரை மட்டும்தான் நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்கிறார். நீங்களும் கர்த்தரை மட்டும்தான் நம்பணும். அதை விட்டுட்டு ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை தான் செய்யணும். ஆண்டவர் உங்களோட பேசுவார், அவர் வார்த்தை மூலமாக பேசுவார், அவர் வசனம் மூலமாக பேசுவார், தேவ வசனம் மூலமாக பேசுவார், அல்லது நீ ஜெபிக்கும் பொழுது பேசுவார், தரிசனங்கள் மூலமாக பேசுவார். அதை விட்டுட்டு மாயையான கிரியைகளை நாம் நம்பி போகக்கூடாது. மாயையான கிரியைகளை நீங்கள் நம்பி அதை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால், மாயையான மந்திரங்களோ, மாயையான குறி சொல்லுகளோ, மாயையான ஏவுதல் கிரியைகளோ, அல்லது மாயையான ஜோசியம் பார்க்கிற கிரியைகளோ, அதை நம்பி போகக்கூடாது. கர்த்தரை மட்டும்தான் நம்பணும். அதனை நம்பி நீ போவாய் என்றால் நீ அதை நேசிக்கிறாய். அதை நீ நம்ப வச்சு இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரை மட்டும் நம்பி இருக்கும் பொழுது நிச்சயம் அவர் ஒரு நம்பிக்கையை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவன் பிரகாசம் அடைந்திருக்கிறான். கர்த்தரை நம்புகிறவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதனால அவர் வார்த்தையை மட்டும் நம்புகிற எனக்கு பிரியமானவர்களே, சங்கீதம் 31:6 படி வீண் மாயைகளை பற்றி கொள்கிறவர்களை நாம் எடுத்து, வீண் மாயைகளை பின்பற்றாமல் அதை பற்றி சொல்கிறவர்களையும் அதை பற்றி சொல்லுகிறவர்களையும் நீங்கள் எதிர்த்து கர்த்தரை மட்டும் நம்பி இருங்க. வீணாத அற்புதம் அப்படி செய்யற மாதிரி காட்டுவாங்க, இப்படி அற்புதம் செய்யற மாதிரி காட்டுவாங்க, அவர்களை நம்பி போகாதீங்க. அது வேஸ்ட். அது உங்களை அறிவுக்கு நேரம் கொண்டுட்டு போகும். அது உங்களுக்கு நஷ்டத்தை உண்டுபடுத்தக்கூடியதாக இருக்கும். தேவனை மட்டும் நம்பி நீ காத்திருக்கும் பொழுது, உன் முழு இதயத்தோடு தேவனை நம்பும் பொழுது, உன் முழு ஆத்மாவோடு தேவனை நம்பும் பொழுது, உண்மையாக அவரை நம்பும் போது நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. நீ செழித்து ஓங்குவாய். அதை விட்டு வீண் மாயைகளை பற்றி கொள்கிறவர்களை நம்பாதீங்க. வீணான மாயை கிரியைகளையும் நம்பாதீங்க. கர்த்தரை மட்டும் நம்பி